அனைவருக்கும் அன்பு வணக்கம். நண்பர்களை முதலியே சொல்லிடுறேன். என்ன சார், கம்யூனிசமும் நல்லது இல்லைன்னு சொல்றீங்க, கேபிட்டலிசமும் நல்லது இல்லைன்னு சொல்றீங்க, அப்போ எதுதான் சார் நல்லது அப்படின்னு கேட்டா, தர்மம் அதை நம்ம கடைபிடித்தோம் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி தனித்தனி இசங்கள் எதுவுமே தேவையில்லை நண்பர்களே. அந்த தர்மம் இல்லாமல் போய்விட்டது அப்படின்னு சொன்னா நீங்க எவ்வளோ இசங்களை கொண்டு வந்து புதுசு புதுசா திணிச்சாலும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அல்டிமேட்லி தர்மம் இது மட்டும்தான் ஒட்டுமொத்த மக்களைன்னு நான் சொல்ல மாட்டேன், ஜீவராசிகளையும் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் காப்பாற்றக்கூடியதுன்னா தர்மம் மட்டும்தான். இட் இஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். தர்மத்தை மறந்துட்டோம் அப்படின்னு சொன்னா எல்லா நாசங்களும் அப்படியே பின்னாடி கியூ கட்டி வந்து நிற்கும். இவ்வளவுதாங்க. சரி, அது ஏன் நான் கேபிட்டலிசம் அப்படின்னு போட்டேன்னா, இந்த தமிழ்ல பாத்தீங்கன்னா கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரிஸ் வெர்சஸ் கம்யூனிஸ்ட் கண்ட்ரிஸ் அப்படின்னா முதலாளித்துவ நாடுகள் வெர்சஸ் கம்யூனிச நாடுகள் அப்படின்னு போடுவாங்க. எங்க கேபிட்டலிசத்தை முதலாளித்துவ நாடுகள்னு டிரான்ஸ்லேட் பண்ணீங்க. இந்த கம்யூனிசத்தை என்ன என்ன யோசிக்கிறீங்க? கம்யூனிச நாடுகள், கம்யூனிச சக்திகள், கம்யூனிச கட்சிகள் இப்படிதான் போடுவாங்க. காரணம் என்னன்னா, கம்யூனிசம் அப்படின்றத தொழிலாளித்துவம் அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. அது முதலாளித்துவம்னா இது தொழிலாளித்துவமாக தானே இருக்கணும், அப்படி கிடையாது. கம்யூன் அப்படின்றதுக்கு அர்த்தம் வேற. அதனால தான் இவங்க வந்து கம்யூனிசம் அப்படின்னு போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அதுக்கு சரியான வார்த்தையை மொழிபெயர்க்க முடியவில்லை. அந்த இடத்துல கேபிட்டலிசம் அப்படின்றத தவறா மொழிபெயர்த்து வச்சிருக்கார்கள். கேபிட்டல் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு வியாபாரத்திலேயோ தொழிலையோ முதல் போடுறோம்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் கேபிட்டல். ஸோ அதை அடிப்படையாக வைத்து வருவதுதான் கேபிட்டலிசம். அப்போ அது முதல் இசம் அப்படித்தானே வரணும், இல்லை முதல்துவம் அப்படித்தானே வரணும். அதை ஏன் முதலாளித்துவம் ஆக்கினாங்கன்னா, ஸோ சுத்தமாக ஒரு புரிதலே இல்லை. ஏதோ ஒன்று யாரோ, இன்ஃபேக்ட் இது கூட வந்து யாராவது கம்யூனிஸ்ட கொள்கை சார்ந்தவர்கள் தான் இதை முதலாளித்துவம்னு மொழிபெயர்த்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதையே காலங்காலமாக எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இங்கேயே அந்த தப்பு ஆரம்பிச்சிடுச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிஸ்டுகள் அப்படின்னா ஒரு ஹீரோ மாதிரி பார்க்கப்படுகின்றார்கள். பெரும்பாலான இளைஞர்கள் கம்யூனிசம் பக்கம் திரும்புவதற்கு காரணமே ஒரு ரெபல், அந்த ட்ரெடிஷ்னல் இதெல்லாம் வந்து எதிர்த்து கேள்வி கேட்பவர், புரட்சியாளர் அப்படின்ற ஒரு இம்ப்ரெஷனை இந்த மாதிரி கம்யூனிசம் கொடுத்து விடுகின்றது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் வந்து கம்யூனிச கொள்கைகள் பக்கம் சீக்கிரமாக ஈர்க்கப்படுகின்றார்கள். நானே அதுக்கு ஒரு உதாரணம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கார்பரேட்டுகள், முதலாளிகள் இவங்கெல்லாம் வந்து தொழிலாளர்களை மட்டும் இல்லைங்க, கன்சியூமர் நம்மளையும் கசக்கி பிழிகிறார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு இம்ப்ரெஷனையும் திட்டமிட்டு பரப்பி வருகின்றார்கள். கடைசியில் கார்பரேட்டில் வேலை கிடைச்சதுன்னா கவால்னு போய் வேலைக்கு சேர்ந்துறவங்களையும் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இந்த கேபிட்டலிசம் இதனுடைய அடிப்படை என்ன அப்படின்னா சிம்பிளாக சொல்கிறேனே. இப்போ ஒருத்தன் வந்து முதல் போடுறான், ஒரு வியாபாரம் பண்ணுறான், இல்லை தொழில் பண்ணுறான், ரிஸ்க் எடுத்து பண்ணுறான். இப்போ அதில் லாபம் வருது அப்படின்னா நேச்சுரலி அந்த லாபத்தை அவன் அதை எடுத்துக்க போகிறான். அண்ட் ஒரு தொழில் பண்ணுறோம் இல்லை வியாபாரம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் we are not running a charity. அதில் லாபம் வரணும் அப்படின்னு தானே அவன் எதிர்பார்ப்பான். இல்லை நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, என்கிட்ட இருக்க கொஞ்சம் நஞ்ச காசும் போனாலும் பரவாயில்ல அப்படின்றதுக்கு யாராவது தொழில் பண்ணுவானா? அதே மாதிரி ஃப்ரீ மார்க்கெட் எக்கானமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பொருளின் விலையை நிர்ணயம் செய்வது, உற்பத்தி எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத நிர்ணயம் செய்வது, இது வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை மட்டும்தான். அதாவது எந்த பொருளுக்கு தேவை நிறைய இருக்குதோ அதை வந்து நிறைய உற்பத்தி பண்ண போகிறாங்க. அப்போ தானே நிறைய விற்கும், நிறைய லாபம் வரும். ஸோ மார்க்கெட் ஃபோர்ஸஸ், அந்த டிமாண்ட், மக்கள்கிட்ட எதற்கு ஆதரவு இருக்கின்றது, தேவை இருக்கின்றது, இதுதான் வந்து உற்பத்தி மற்றும் விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும். இது வந்து ஃப்ரீ மார்க்கெட் எக்கானமி கேபிட்டலிசத்தில். கம்யூனிசத்தில் பார்த்தீங்கன்னா கமாண்ட் எக்கானமி அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்ன உற்பத்தி செய்யணும், எவ்வளவு உற்பத்தி செய்ய வேண்டும் அப்படின்றத அரசாங்கம் தான் நிர்ணயிப்பாங்க. கார் அதெல்லாம் வந்து பணக்காரங்க யூஸ் பண்ணுறதுங்க, அதனால வந்து காரெல்லாம் நம்ம உற்பத்தி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. வெரி லிமிட்டட், யாருமே கார் வாங்க முடியாத மாதிரி பண்ணணும், அப்படி அதுக்கு ஏகப்பட்ட டேக்ஸை போடுறது, இவ்வளோதான். இந்தியாவில் இந்த மாதிரி இருந்ததுங்க. நீங்கள் ஒரு கார் தொழிற்சாலை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு முதல்ல பர்மிஷன் அது இதுன்னு இருக்கு. அதுக்கப்புறமா வந்து எவ்வளவு கார் உற்பத்தி பண்ணலாம் அப்படின்றத ஒரு அதிகாரி தான் முடிவு பண்ணுவார், அரசாங்க அதிகாரி. அதே மாதிரி தான் ஸ்கூட்டர்கள்லாம் எத்தனை வருஷம் வெயிட்டிங் லிஸ்ட் இருந்தது தெரியுமா இந்தியாவில்? இந்த ஊட்டச்சத்து பானங்கள் இதுவே வந்து பிளாக்ல வித்த காலம் இருந்தது இந்தியாவில். ஏன்னா அவங்க லைசன்ஸ் இவ்வளோதான் அப்படின்வாங்க, இதுக்கு மேலே நீ உற்பத்தி பண்ணக்கூடாது. இந்த டெலிஃபோன் இருக்குது பாருங்க, இதுவே இதெல்லாம் வந்து இந்த பூர்ஜுவாசி பணக்காரர்களுக்கு மட்டும்தான். ஏழை எளிய மக்களுக்கு வந்து ஃபோன் அவங்க யூஸ் பண்ண போகிறாங்களா? அதனால் இதையெல்லாம் நம்ம அதிகமாக உற்பத்தி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இப்படிலாம் கிறுக்குத்தனமாக பண்ணிட்டு இருந்தாங்க.
2000 வாக்குல தான் ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்கள் அவர் டெலிகாம் மினிஸ்டரா இருக்கும்போது அந்த மில்லேனியம் ஸ்கீம் அப்படின்னு கொண்டு வந்தார். 1000 ரூபா கட்டினா உங்களுக்கு வந்து டெலிஃபோன் லேண்ட்லைன் பிஎஸ்என்எல் அப்படின்ன பிறகுதான் அந்த பெனிட்ரேஷன் அதிகமாச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கமாண்ட் எக்கானமியில் அரசாங்கம் தான் தீர்மானிப்பாங்க நெல் எவ்வளோ உற்பத்தி பண்ணலாம், சோப்பு எவ்வளோ உற்பத்தி பண்ணலாம் அப்படின்னு. ஸோ திடீர்னு ஒரு தேவை அதிகமாகின்றது இல்லை குறைகின்றது அப்படின்னா அதெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுறது? இதுதான் இரண்டுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். இப்போ ஒரு அடிப்படையாக கேள்வி சந்தேகம் வரலாம், சார் டிமாண்ட் அண்ட் சப்ளை தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரு சில பொருட்களுக்கு வந்து டிமாண்ட் கம்மியாக இருக்கலாம், ஆனால் அது வந்து அத்தியாவசியமான பொருளாக இருக்கலாம். அப்போ என்னங்க இது ரொம்ப டிமாண்ட் கம்மியாக இருக்குது, பெருசாக ஒன்றும் விற்காது, ஒரு வருஷத்துக்கு ஒரு 100 தான் விற்கும் போல இருக்குது, அதை ஏன் உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். அண்டு ஒரு பொருளுக்கு வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது நிறைய டிமாண்ட் இருக்குதா, அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம ப்ரொடக்ஷனை கொஞ்சம் அப்படி நிறுத்தி வைப்போம். அப்போ கண்ணாபின்னான்னு விலை கொடுத்து வாங்குவாங்க இப்படின்னு கூட முதலாளிங்க செய்யலாம் இல்லையா? அதனால தானே அரசாங்கமே எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணணும்னு சொல்றது. கேட்கறதுக்கு நியாயம் மாதிரி இருக்கும். சரி, முதல்ல வந்து அந்த டிமாண்ட் கம்மியா இருக்குது ஆனால் அத்தியாவசியமான பொருள், அந்த விஷயத்துக்கு வருவோம். அத்தியாவசியமான பொருள் அப்படின்னு சொன்னாலே அப்போ அதை யாராவது உற்பத்தி பண்ணி தான் ஆவாங்க. உதாரணத்துக்கு நம்ம தினமும் சாப்பிட்ற அரிசி எடுத்துப்போமே, இது அத்தியாவசியம். டிமாண்ட் அப்படின்றது ஸ்டேபிளாக இருக்க போகுதுங்க. இந்த மக்கள் தொகை இன்க்ரீஸுக்கு ஏற்ற மாதிரி தான் அது இருக்குமே தவிர திடீர்னு ஒரு சீசனில் அரிசிக்கு வந்து டிமாண்ட் அதிகமாகிடுச்சு, ஒரு சீசனில் கம்மி ஆயிடுச்சு அப்படின்றதெல்லாம் எங்கேயுமே கிடையாது. கரெக்டாக எல்லா குடும்பமும் வயிறார சாப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இவ்வளோ தான் சாப்பிட முடியும், அதுக்கு மேலே யாராலையும் கன்சியூம் பண்ண முடியாது. இது ஒரு சின்ன உதாரணம் தானே தவிர அத்தியாவசியம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அதுக்கான ஒரு தேவை இருக்கும், அதனால் ப்ரொடக்ஷனும் இருந்து தான் தீரும். அஃப்கோர்ஸ் அப்படி யாருமே அதை வந்து ப்ரொடக்ஷனுக்கு வரல அப்படின்னாலும் அதை சமாளிக்கிறதுக்கு ஈவன் கேபிட்டலிசத்துலேயே ஏராளமான வழிகள் இருக்கின்றன. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மொபைல் எடுத்துக்காங்க, இந்த சிட்டியில் அப்புறம் டவுனில் நிறைய ஜனத்தொகை இருக்க இடங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய டவர் வைப்பாங்க, அங்கே வந்து ஷோரூம்லாம் வச்சுருப்பாங்க. இன்டீரியர் வில்லேஜஸ் ஒரு 10 வீடுகள், ஒரு 4 தெருக்கள் இந்த மாதிரி இருக்கின்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் கம்பெனிகள் ஷோரூம்லாம் வச்சுருக்க மாட்டாங்க, டவரும் கம்மியாக இருக்கும். அப்போ அங்கே இருக்கவங்கலாம் என்ன பண்ணுறது? இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா டிமாண்ட் அண்ட் சப்ளை. சார் அங்கே தேவைப்படுது, ஆனால் பெருசாக அங்கே வந்து ஏன்னா ஒரு 10 வீட்டில் எத்தனை பேர் வாங்க போகிறாங்க, அங்கே ஒரு டவர் வைக்கணுமா அப்படின்னு யோசிப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால் இதுதான் சொல்லுது, யூனிவர்சல் சர்வீஸ் ஆப்ளிகேஷன் அப்படின்னு ஒரு ஃபண்ட் ஒன்று வச்சுருக்காங்க கவர்மெண்ட்டில். இந்த மாதிரியான இடங்களில் சர்வீஸ் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு காம்பன்சேஷனாக மொபைல் ஆப்ரேட்டர்ஸ் இருக்காங்கல்ல, இவங்க அந்த ஃபண்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும். ஸோ இப்போ புரியுதுங்களா? அத்தியாவசியம் அப்படின் போது டிமாண்ட் குறைவாக இருக்கின்ற இடத்துலையும் அதை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ஏராளமான வழிகள் இருக்குது அப்படின்னு. சரி, அடுத்தது சார் ஒரு பொருளுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது உற்பத்தியை குறைச்சிருவாங்க, அப்போ தான் வந்து கண்ணாவினால் விலை வச்சு வாங்குவாங்க அப்படின்னா இதுவரைக்கும் அந்த மாதிரி நடந்தது கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு முதலாளியை பொறுத்த வரைக்கும் லெட்டஸ்ஸே ஒரு பிஸ்கட்டுன்னு வச்சுப்போமே, திடீர்னு வைரலாக போயிடுச்சு, இந்த பிஸ்கட் ரொம்ப நல்லா இருக்குது, அதை சாப்பிட்டா வந்து நீளமாக முடி வளருது, அச்சு விடுவோமே இப்படின்னு வந்தாச்சுன்னா அப்படியே ஜனங்க மொய்ப்பாங்க, எனக்கு இந்த பிஸ்கட் வேணும் பிஸ்கட் வேணும் அப்படின்னு. அந்த நேரத்தில் எந்த முதலாளியும் வந்து இருப்பா பயங்கரமாக டிமாண்ட் ஓடினுக்குதே, நாம் ப்ரொடக்ஷன் அப்படியே கொஞ்சம் நிறுத்துவோம், அப்போ அதிக விலை வச்சு விற்கலாம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா எம்ஆர்பி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, அதுக்கு மேலே நீங்கள் விற்க முடியாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் அதிகமாக இருக்கா, அப்போ இன்னும் நான் 2 ஷிஃப்ட் எக்ஸ்ட்ரா போடு, உற்பத்தி பண்ணு, நிறைய டீலர்ஷிப் ஓப்பன் பண்ணு அப்படின்னு வித்து லாபம் பார்க்கணும்னு நினைப்பாங்க. ஸோ டிமாண்ட் அதிகமாக இருந்தால் பதுக்கி வைப்பாங்க அப்படின்றதையும் ஏற்றுக்க முடியாது. முக்கியமான ஒரு விஷயம், கம்யூனிஸ்டுகள் வந்து இந்த கேபிட்டலிசத்தை குறை சொல்றது என்னன்னா தியரி ஆஃப் சர்ப்ளஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இது கம்யூனிசத்தில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கோட்பாடு. அதாவது ஒரு சின்ன ஒரு தொழிற்சாலை 10 பேர் அப்படின்னு வச்சுப்போமே, இவங்க சேர்ந்து மாசத்துக்கு ஒரு காரை உற்பத்தி பண்றாங்க அப்படின்னு வச்சுப்போம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ இந்த 10 பேருக்கும் அந்த கம்பெனியில் கொடுக்குற சம்பளம் வந்து மொத்தமாக 1 லட்சம் ரூபா. அந்த காரை வந்து அந்த கம்பெனி 2 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னு வச்சுப்பாங்க மார்க்கெட் ப்ரைஸ். இந்த 1 லட்சம் சம்பளம் போக மீதி 1 லட்சம் இருக்கு இல்லையா, இதைத்தான் சர்ப்ளஸ் வேல்யூ அப்படின்னு கம்யூனிசம் கூறுகின்றது. தொழிலாளிகள் எவ்வளோ சம்பளம் வாங்கிக்கின்னு அதை உற்பத்தி பண்ணுறாங்களோ அதுதான் வந்து அந்த காரோடைய விலையாக இருக்க வேண்டும். மேபி கொஞ்சம் ப்ராஃபிட் வச்சுக்கலாம், கொஞ்சோண்டு ப்ராஃபிட் முதலாளி. அந்த ப்ராஃபிட் எப்படி இருக்கணும்னா
அவர் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, அதுக்கு வந்து பேங்க் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, அவ்வளோ தான் வரணும், இப்படிலாம் சில பேர் கணக்கு சொல்லுவாங்க. அப்படி பார்க்க போனால் எந்த ஒரு ப்ராடக்ட்டுக்குமே வந்து அந்த பிராண்ட் வேல்யூ அப்படின்றது ஒன்று இருக்காது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபாரினில் வந்து இந்த குச்சி மாதிரியான பிராண்டுகள், அந்த ஹேண்ட்பேக் இருக்குது பாருங்கள், லூயி உத்தான் அந்த மாதிரிலாம், அதுக்கு இன்சூரன்ஸ் உண்டா? ஆச்சரியமாயிடுச்சு எனக்கு. அட ஏங்க நீங்கள் வேற, அந்த பேகு அதில் ஏதோ அந்த பில்லெல்லாம் போட்டு கொடுப்பாங்க, அது நம்ம ஊர் காசில் 3 லட்சம் 4.5 லட்சம் இப்படி ஆரம்பித்து 10 லட்சம் 20 லட்சம்லாம் இருக்கிற பேகுகள் இருக்கான். அதுலேயும் ஒரு பேகு கம்பெனியில் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னு சொன்னால், அதாவது எது பேக் வாங்கிறதுக்கு வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் இருக்கான். அவங்க வந்து நீங்கள் யார், எப்படி, இந்த பேகை வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா அப்படின்னு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மொத்த பைசாவையும் உங்ககிட்ட அட்வான்ஸாக வாங்கிக்கின்னு 6 மாதத்துலேருந்து 1.5 வருஷம் வரைக்கும் வெயிட்டிங் லிஸ்ட் இருக்குமா. எதுக்கு? சாதாரண ஹேண்ட்பேகுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மாடலை செலக்ட் பண்ணியிருப்பீங்க, இன்னொரு மாடலை கூட அனுப்புவாங்க. இப்போ இதுதான் இருக்குது, இஷ்டம் இருந்தால் எடுத்துக்கங்க, இல்லாட்டா போங்க அப்படின்னு. இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி பையெல்லாம் தயாரிக்கிறதுக்கு எவ்வளோங்க ஆயிருக்க போகுது? சரி, ஒரு 1000 ரூபா ஆயிருக்குது அப்படின்னு சொன்னால் லட்சக்கணக்கில் இவங்க விற்க போகிறாங்க. காரணம் ஸ்டேட்டஸ், அந்த பிராண்ட் வேல்யூ அப்படின்றது. ஸோ தியரி ஆஃப் சர்ப்ளஸ் வேல்யூ அப்படின்னு சொல்கிறதுல ஓரளவுக்கு நியாயம் இருக்கின்றது. ஆனால் இன்னொரு ஆங்கிள் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ ஒரு முதலாளி வந்து கையில் இருக்க காசை போட்டு ஒரு சின்ன தொழிற்சாலை ஆரம்பிக்கிறார். நல்லா ஓடினுக்குது, எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்குறார், நல்ல லாபம் வருது அவருக்கு. அந்த லாபத்தை அவர் என்ன பண்ண போகிறாரு? பேங்க்கில் எஃப்டிலேயோ இல்லை மாதம் மாதம் ஆர்டிலேயோ போட்டு வர வட்டி காசை வச்சு சாப்பிட போகிறாரா? இன்னொரு தொழிற்சாலை பக்கத்தில் எங்கே ஆரம்பிக்கலாம், இல்லை இதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், இப்படித்தான் எந்த முதலாளியும் யோசிப்பாங்க. ஆனால் நீங்கள் அதை விட்டுவிட்டு எவ்வளோ லாபம் வருதோ எல்லாத்தையும் அந்த தொழிலாளிக்கு பிரித்து கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்படி யோசிப்போம். இந்த வருஷம் வந்து பயங்கர லாஸ். புதுசாக ஒரு கம்பெனி போட்டிக்கு வந்துச்சு, ஒன்றுமே விற்கலை. அப்போது அந்த தொழிலாளர்கள்லாம் சேர்ந்து கரெக்டுங்க, எவ்வளோ லாஸ் வந்துச்சோ நாங்கள் எங்கள் கையிலேருந்து திருப்பி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லுவாங்களா? லாபம் வந்தால் மட்டும் பங்கு வேணும், ஆனால் நஷ்டம் வந்தால் எங்கள் சம்பளத்தில் கை வைக்காத அப்படின்னு சொன்னால் அப்போ இது எப்படி நீங்கள் வந்து ஒரு நியாயமான டீலாக பார்க்க முடியும்? நேச்சுரலி எந்த முதலாளியாக இருந்தாலும் நஷ்டமாகுது அப்படின்னு சொன்னால் முதல்ல அந்த ஆட்குறைப்பு அப்படின்னு தான் யோசிப்பாங்க. ஏன்னா இந்த சம்பளம் அப்படின்றது ஒரு மெயின் ஃபேக்டர் இல்லையா உற்பத்தி செலவில். பாருங்க, வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்னா சரிங்க, நஷ்டம் வருது அப்படின்றதுக்காக வந்து கையிலேருந்து காசை போட்டுன்னு இருக்கிறதுக்கு, இல்லை கம்பெனியோடைய சொத்தெல்லாம் விற்று சம்பளம் கொடுக்கறதுக்கு, அது என்ன கவர்மெண்ட் கம்பெனியா? ப்ரைவேட் கம்பெனி தானே. அப்போது எப்போ வந்து நஷ்டத்தில் நமக்கு பங்கு இல்லை பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறோமோ அப்போ லாபத்துலேயும் நம்ம பங்கு கேட்கக்கூடாது. இந்த சின்ன வயசில் படித்த கதை ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு இந்த சேவல், வாத்து, அப்புறம் ஒரு காக்கா, இதெல்லாம் வந்து ஒரு நெல்லை விதைக்க போகிறேன், அது பண்ண போகிறேன் அப்படின்னு அந்த சேவல் கேட்குமா, இதுங்கெல்லாம் வராதான், அறுவடை பண்ணும்போது தின்னறதுக்கு மட்டும் வருமா. அந்த மாதிரி இல்லையா இது, நாங்கள் வந்து லாபத்தில் மட்டும் பங்கு கேட்போம் அப்படின்றது. சரி, இந்த கேபிட்டலிஸ்ட் நாடுகளை விட்டுருங்க. கம்யூனிசம் ஆர் சோசியலிசம் ஆர் மிக்சடு எக்கானமி நம்ம இந்தியாவில் ஒரு காலத்தில் கூத்தரிச்சிருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த மாதிரி நாடுகள்லையும் எடுத்துக்கங்க. அரசு நிறுவனங்கள் ஏராளமாக இருக்கின்றன. நம்ம இந்தியாவில் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அரசு நிறுவனங்கள் ஏராளமாக இருக்கின்றன. பிஎஸ்என்எல் ஆரம்பிச்சு வந்து பெல் இருக்குது, ஹெச்ஏஎல் இருக்குது, இது மாதிரி நிறைய இருக்குதுங்க. இப்போ இந்த நிறுவனத்துலலாம் லாபம் ஏதோ அதிசயமாக வருது ஒரு சில நிறுவனங்கள்ல. அந்த லாபம் அப்படின்றத எப்படி அந்த எல்லா எம்ப்ளாயீஸ்க்கும் பிரித்து கொடுத்துட்றாங்களா? போனஸ்னு கொடுப்பாங்க, ப்ரொடக்டிவிட்டி லிங்க்டு போனஸ் அப்படின்னு. அது வந்து லாபத்தை பிரித்து கொடுக்கறது கிடையாது. பேப்பரில் வந்து நியூஸ் வரும், மத்திய அரசு ஊழியர்களுக்கு 78 நாள் போனஸ் அப்படின்னு. நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம். சாதாரணமாக ஒருத்தர் வந்து மாதத்துக்கு ஒரு 50,000 ரூபா சம்பளம் வாங்குறார் அப்படின்னா 78 நாள் அப்படின் போது 30 நாளைக்கு 50,000 ரூபா. அப்போ வந்து 78 நாள்னா கிட்டத்தட்ட 2.5 மாத சம்பளம் 1.25 லட்சம் வருமா? நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா தெரியும், 16,000 தாண்டாது, 15,000 சம்திங் ஏதோ, இவ்வளோதான் மேக்சிமம். அப்புறம் இது எதுக்கு நீங்கள் 78 நாள் சம்பளம் அப்படின்னு சொல்கிறீங்க? அது 50,000 சம்பளம் வாங்குறவங்களுக்கும் அதே தான், 1.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவங்களுக்கும் அதே தான். ஒரு மாதத்துக்கு 1.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தர், ஒரு நாளைக்கு 5,000 ரூபா. இவங்க சொல்கிறாங்க 78 நாள் சம்பளம் 80 நாள் சம்பளம்னு. ஆனால் 4 நாள் சம்பளம் கூட கிடையாது அது. அப்போ வர்ற லாபத்தை வந்து அப்படியே பிரித்து கொடுக்க வேண்டியது தானே.